கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வர அவரோட ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் 4 அற்புதங்கள். யாருன்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவை சேர்ந்த சகோதரி பாஞ்சாலி அவர்களுக்கு சகோதரிக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வருது. ஒரு கடன் வாங்குகிறாங்க, ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள். அந்த சிக்கலிலிருந்து பாபா எப்படி வெளியே கொண்டு வந்தார் சகோதரியை, அந்த பிரமாதமான அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி போனா அவர்கள் 10 வருடங்கள் கழித்து பாபா ஷீரடிக்கு அழைத்திருக்கிறார். அங்கு அருள்மழை பொழிந்திருக்கிறார். அங்கு சகோதரிக்கு அருள் பரிசு கொடுத்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரி அம்பிகா அவர்களுக்கு சகோதரி 5 விளக்கு பூஜை செய்யும் போதெல்லாம் ஒரு பரிசு கொடுத்து பாபா மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறார். இப்போ ரீசண்டாக சகோதரிக்கு ஒரு பிரமாதமான அற்புதத்தை பாபா நிகழ்த்தியிருக்கிறார் 5 விளக்கு பூஜையின் மூலமாக. அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண வரும். இந்த 3 அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி நிர்மலா அவர்கள் ஒரு பிரமாதமான விஷயத்தை சொல்கிறார்கள். அதாவது இன்று பல பேர் நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விக்கு பாபா இந்த அற்புதத்தின் மூலம் விடை கொடுக்கிறார். பாபாவை தொடர்ந்து வணங்கினால், பாபா நம்மை தேடி வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? பிரமாதமாக சொல்கிறாங்க சகோதரி. அற்புத மழையில் சகோதரியை நனைய வைத்திருக்கிறார். வாழ்வாதாரத்தை உயர்த்தி சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் இல்லைன்னா, பாபா யாரை ஆட்கொள்கிறார்களோ அவர் அத்தனை பேருக்கும் கிடைக்கும்னு சகோதரி சொல்கிறாங்க. அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம். இந்த 4 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் அடுத்த ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லிவிட்டு நம்ம அற்புதத்துக்கு போவோம். நம்ம இந்த மாதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஷீரடியில், திருவண்ணாமலையில், சென்னையில் 2 இடங்களில் பிரமாதமாக அன்னதானம் கொடுத்தோம். இப்போ அடிஷ்னலாக ஒரு பிளேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். திருச்சியில் ஒரு ஆஃபனேஜில் பால் கேட்டிருக்காங்க. அவர்கள் உதவி கேட்டார்கள். நம்ம வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லும்போது, ஐயா இந்த அரிசி பருப்பெல்லாம் நிறைய வாங்கி கொடுக்குறாங்க, இங்கே குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் பால் வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. நமக்கு நெகிழ்வாக இருந்தது. அந்த சேவையை இந்த மாதத்திலிருந்து தொடங்கி இருக்கிறோம். இனி தொடர்ந்து இந்த சேவைகள் உங்களின் ஆதரவோடு கோபுரம் டிவி ரசிகர்களின் சார்பாக பிரமாதமாக நடைபெறும். அடுத்த மாதம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி தொடர்ந்து நடைபெறும். வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் மலேசியாவை சேர்ந்த சகோதரி பாஞ்சாலி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். சகோதரி சொல்கிற விஷயம், அண்ணா பாபாவின் பூஜைகள் பிரமாதம்னா, பாபாவை நம்பி செய்யப்படும் பூஜைகளுக்கு பாபா உடனே பதில் கொடுக்கிறார். எனக்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார்னாங்க. எனக்கு சகோதரி சொல்லும்போதே அவ்வளோ வியப்பாக இருந்தது. சொல்லுங்கம்மான்னு சொன்னேன். சகோதரிக்கு ஒரு ஃபினான்ஷியல் கிரைசஸ், அதுக்காக கடன் வாங்குகிறாங்க. நம்ம எல்லோரும் செய்கிறது தான். பண தேவை வரும்போது கடன் வாங்குவோம். சில நேரம் வட்டி கூட பார்க்குறது இல்லை. பரவாயில்ல, எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த தேவை வேணும், ஒரு மருத்துவ தேவைக்கோ இல்லை குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கோ நமக்கு தேவைங்கும்போது அந்த தவறை நாம் செய்கிறோம். எதுக்காக தவறுன்னு சொல்கிறேன்னா, இப்போ அந்த பிரச்சனை வருது பாருங்கள், அதுக்காக சொல்கிறேன் நான். சகோதரி பணத்தை வாங்கிட்டாங்க, ஆனால் சகோதரியால் செலுத்த முடியவில்லை. வட்டி ஏறிக்கிட்டே போகுது. சகோதரி போய் தஞ்சம் அடைந்த இடம் பாபா. பாபா இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுங்கள், மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிட்டேன். உண்மை இது. இந்த ஃபினான்ஸ் ப்ராப்ளம் மட்டும் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் கொண்டே நம்மளை விட்டுரும். நமக்கு அவமானங்கள் கூட ஏற்படுத்தும் சமயத்தில். சகோதரி கண்ணீர் விட்டு பாபாட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய 5 விளக்கு பூஜை பாப்பாப்பாய் வருது. 5 விளக்கு பூஜையின் மகிமைகள்னு ஒரு எபிசோடு சகோதரி பார்க்குறாங்க. ஆக இவ்வளோ பிரமாதமாக இருக்கே, நம்மையே அதை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாபாவிடம் ஆசீர்வாதம் பெற்று சகோதரி 5 விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் செய்தேன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, திருப்தியாக இருந்தது. 2ஆம் நாளும் பிரமாதமாக செய்தேன். நான் பாபாவிடம் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தேன். 2ஆம் நாள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு நானும் கணவரை உட்காந்துருக்கோம். என் மகளிடமிருந்து ஃபோன் வருது. அம்மா கொஞ்ச நாள் அவங்க மூஞ்சியே சரியில்லை, என்ன ப்ராப்ளம், ஏதாவது ஃபினான்ஸில் மாட்டிட்டீங்களா, ஏதாவது பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? சகோதரி எல்லாம் கேட்டாங்க. சகோதரி ஃபுல் விஷயத்தையும் சொன்னாங்க. ஆமாம்மா, இந்த மாதிரி ப்ராப்ளம் சிக்கிட்டேன், இவ்வளோ அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பி கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு சகோதரியின் மகள் ஃபோனை வச்சுட்டாங்க. அங்கே கணவர்கிட்ட பேசினாங்க. கணவர் அதுக்கு என்னம்மா, அந்த பணத்தை நம்ம கொடுத்துருவோம், அம்மாவை நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. சகோதரி உடனே மீண்டும் சகோதரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாஞ்சாலிக்கு ஃபோன் பண்ணி, அம்மா ஒரு சந்தோஷமான செய்தி, உங்கள் மருமகன் ஃபுல் கடனையும் கொடுத்துட்றேன்ட்டார், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனைகளை உடனே இம்மீடியட்டாக சால்வ் பண்ணிவிடுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் அப்படின்னாங்க. சகோதரி கண்களில் கண்ணீர். ஏன்னா 5 விளக்கு பூஜை 2 நாள் தான் முடிஞ்சிருக்கு. பாபாவின் அற்புதம் பாருங்கள், எப்படி பிரமாதப்படுத்துகிறார் பாருங்கள். சகோதரி மகளுக்கும் மருமகனுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, மீண்டும் பாபாவுக்கு ஒரு ஆரத்தி எடுத்து மிகப்பெரிய நன்றியை சொல்லி, அண்ணா அடுத்த நாள் அந்த கடன் ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டாருன்னா என் பிரச்சனை ஃபுல்லாக சால்வ் ஆகிடுச்சு, பாபாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக தொடர்ந்து 3 நாட்கள் 5 விளக்கு பூஜை முடித்தேன்னா அப்படின்னு சொல்லி சகோதரி சொல்லிட்டு சொன்ன விஷயந்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது. பாபாவின் பூஜைகள் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றதுன்னு சகோதரி சொன்னாங்க. உண்மை, சத்தியம். நம்பிக்கையோடு செய்யும்போது அந்த பூஜைகள் பலன் கொடுக்கும். இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லலை உங்களை நான், உண்மை. ஏன்னா நடந்ததெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். ஒரு அற்புதங்களும் பிரமாதமாக நமக்கு அதை உதாரணமாக எடுத்துக்கொள்ள சொல்லுகிறது நம்மளை. போன எபிசோடில் சொன்னோம், சச்சரிதம் பதில் சொல்லும்னு சொல்லியிருந்தேன். ஒரு சகோதரிக்கு நம்முடைய எபிசோட் மூலம் பதில் கிடைத்தது, பாபா உணர்த்தினார்னு சொன்னேன். அதை ஆமோதிக்கின்ற வகையில் நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசினாங்க. உங்கள் எபிசோடு பார்ப்போம், அதில் எங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் சொன்னாங்க. அது பாபாவின் அற்புதங்கள். அப்புறம் அதில் ஆன்சர் இல்லாமல் எப்படி இருக்கும்? நம்முடைய தேவைகள் அனைத்தையும் தருகின்ற அற்புதமான தெய்வம் பாபா. அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சச்சரிதம் திறந்தால் நமக்கு ஆன்சர் இருக்கும். அதுதான் புரியலங்கிறீங்க, அண்ணா படித்தா புரியல. அப்போ அதற்கு பாபா ஆல்டர்னேட்டாக இப்போ ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு நமக்கு. நம்முடைய அற்புதங்கள் நிகழ்ச்சியை பார்க்கும்போது பதில் கிடைக்குங்கிறார். அந்த முயற்சி பண்ணுங்கள். இனிமேல் டைரெக்டாக அற்புதங்கள் நிகழ்ச்சியில் ரேண்டமாக ஒரு நம்பரை சொல்லி கேளுங்கள், உங்களுக்கு அதில் பதில் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். பாபா நம்ம கூட பேசுவார். ஷீரடி போனவங்களுக்கு அது உணர்ந்திருப்பீங்க. ஷீரடியில் நம்முடன் பாபா பேசுவார். பாருங்கள், சகோதரி ஒருத்தங்க 10 வருடங்கள் கழித்து ஷீரடிக்கு போகிறாங்க. 2013 போனேன்னா இப்போ 24 தான் அந்த வாய்ப்பை எனக்கு பாபா கொடுத்தார். உண்மை, அந்த சகோதரி சொன்ன விஷயம் நிதர்சனமான உண்மை. பாபா தான் அந்த வாய்ப்பை கொடுப்பார். நம்மளாம் நினச்சா ஷீரடி மண்ணை மீச்சிட முடியாது. அவர் நினைக்கணும், பிரசாத் கணேஷ் இன்றைக்கி வரணும்னு நினைக்கணும். நினச்சா அடுத்த செகண்ட் நமக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு நம்மளை கூப்பிட்டு போவாங்க. அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார் அவர். சகோதரி, அம்மா, அப்பா 3 பேரும் போயிட்டாங்க. இப்போ ஷீரடியே மாறி இருக்குது. சகோதரி ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. என்னடா அது எல்லாமே மாறி இருக்குது, டிக்கெட் கவுண்டர்லாம் வேறு எங்கேயோ இருக்குது, நம்ம கேட்டெல்லாம் கூட வேறு வேறு இடத்துல இருக்கேன்னு யோசிக்கிறாங்க. இப்போ புதிதாக ஷீரடி போகிறவங்களுக்கு அப்படி இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதை பற்றி ஒரு தனி எபிசோட் போடுறேன் உங்களுக்கு நான். சகோதரி அங்கேருந்து போலீஸ்காரர்கிட்ட கேட்டாங்க, சார் இந்த மாதிரி நாங்கள் ஆர்த்தி டிக்கெட் வாங்கியிருக்கோம், எனக்கு எந்த கேட்டில் போகணுன்னே தெரில அப்படின்னா, அப்பா அம்மா 2 பேரையும் பார்த்துட்டு, இது சீனியர் சிட்டிசன் கேட்டு, நீங்களும் இதிலே போயிடுங்க நீங்கள் அப்படின்னாரு. பாபாவின் ஆசீர்வாதம் எங்கே ஆரம்பிக்கிது பாருங்கள், பிரமாதமாக சகோதரி உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இப்போ போனாங்க, உள்ளே போய் பாபாவெல்லாம் தரிசனம் பண்ணாங்க. போகும்போது ஒரு டூத் பேடை வாங்கிட்டு போயிருந்தாங்க, பாபாவின் பாதத்தில் வச்சாங்க. அது திரும்பவும் சகோதரிக்கு கிடைக்கல, பாபாவின் பாதத்திலே இருக்குது. சகோதரிக்கு அது ஒரு சந்தோஷம், நம்முடைய ஸ்வீட்டு பாபாவோட பாதத்தில் இருக்குது. வந்துட்டாங்க, சுற்றி வந்துட்டாங்க. இப்போ சாவடி வந்தாச்சு. அப்பா அம்மாட்ட சொன்னாங்க, வாமா சாவடி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாவடிக்குள்ளே போகிறாங்க. அங்கே சாவடியில் இவர்கள் வாங்கி கொடுத்த ஸ்வீட் அங்கே பாபாவின் படத்தின் கீழே இருக்குது. சகோதரி கும்பிட்டாங்க. கிட்ட போகும்போது அந்த பணிப்பெண் இருப்பாங்க இல்லையா, அங்கே அவங்க அந்த ஸ்வீட் எடுத்து சகோதரிகிட்ட கொடுக்குறாங்க. பாருங்கள், அவர் எங்கே வாங்கிக்கிட்டார், எங்கே கொடுக்குறாரு பார்த்தீங்களா? சமாதி மந்திரில் வாங்கிக்கிட்ட ஸ்வீட்டை இங்கே சாவடியில் சகோதரிகிட்ட கொடுத்துட்டார். சகோதரிக்கு அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாகப்பட்டது. ஏன்னா நம்ம 10 வருஷம் கழித்து நம்ம வரோம் ஷீரடிக்கு, பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. துவாரகமாயி காலியாக இருக்குது. சகோதரிக்கு அவ்வளோ ஆச்சரியம், என்னடா அது காலியாக இருக்குது, அப்போ பாபா இப்போ உடனே வர சொல்கிறார் துவாரகமாயிக்குன்னு சொல்லிட்டு உடனே துவாரகமாயும் போயிட்டாங்க. போய் அற்புதமாக தரிசனம் பண்ணிட்டு நான் வெளில வந்துட்டேன்னா, நெக்ஸ்ட் டே நாங்கள் ஷீரடியை விட்டு கிளம்புறோம். பாபாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக துவாரகமாயி போய் பார்த்துட்டு நன்றி சொல்லலாம்னு சொல்லிவிட்டு நான் போய் நிற்கிறேன். ஒரு 1.5 கிலோமீட்டர் கியூ நிற்கிது நாங்கள் துவாரகமாயில். அதற்காகத்தான் பாபா நேற்று என்னை துவாரகமாயி பார்க்க வச்சாருன்னு நான் எனக்கு அப்போ தான் உணர்ந்தேன். வெளியிலிருந்தே கோபுரத்தையும் துவாரகமாயும் கையெடுத்து வணங்கி, பாபா நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவடிக்குள்ளே நுழைந்தேன்.
சாவடியில் ஒரு ப்ரீஸ்ட் இருந்தார். அவர் என்னை பார்த்து சிரித்தார். இதனால் நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு, நம்மளை எப்படி இவருக்கு தெரியும்? நேராக கிட்ட போனேன், அந்த படத்தை தொட்டு வணங்கினேன். வணங்கிட்டு இப்படி திரும்புகிறேன். ஒரு 2 வஸ்திரம், நான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த 2 வஸ்திரம் இந்த ப்ரீஸ்ட் கொடுத்து, அம்மா உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க அப்படின்னாரு. இது பாபாவின் வாக்கு மாதிரி எனக்கு பட்டது. நான் பணமோ காசோ எதுவுமே அவர் கொடுக்கல. ஆனால் எனக்கு 2 வஸ்திரங்கள் கொடுத்து என்னை அங்கே தியானம் பண்ண வைத்து அப்புறம் தான் என்னை பாபா அனுப்பி வச்சார். நான் சந்தோஷமாக ஊருக்கு வந்தேன்னா 10 வருடங்கள் கழித்து என்னை அழைத்து பாபா என்னை அற்புத மழையில் நனைய வைத்தார், அருள் பரிசு கொடுத்து என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார் அப்படின்னு சகோதரி சொல்கிறாங்க. இது சகோதரிக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லோருக்கும் இந்த அருளாசிகள் உண்டு. பாபா கிட்ட போய் நின்னா போதும். நான் தான் திருப்பி சொல்கிறேன், ஆனால் பாபாட்ட எப்படி வேண்டிக்கிறது நீங்கள் சொல்லி தரவே இல்லையேன்னு சில சகோதரிகள் கேட்குறீங்க. எதுவுமே கேட்க வேண்டாம், அதுதான் பிரமாதமான முறை. அவர்கிட்ட போய் நில்லுங்க, அது வேணும் இது வேணும்லாம் கேட்காதீங்க, வேண்டாம், தேவையில்லை. நேரம் நில்லுங்க, நம்மளை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுவார். ஓகே, உனக்கு எதெல்லாம் உண்டு அத்தனையும் கொடுத்துருவார். நம் தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம் பாபா. கவலையே படக்கூடாது. பாபாவிடம் போய் வணங்குவதற்கு நமக்கு தேவையான ஒரு விஷயம் நம்பிக்கை, பொறுமை. ஏன் அது 2 ஒரு விஷயம்னு சொல்கிறேன்னா, 2மே ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். அது நம்பிக்கையோடும் பொறுமையோடும், அவ்வளோதான். அது ஒரே விஷயந்தான். அது நம்பிக்கை மட்டுருந்து பொறுமை இல்லைனாலும் கஷ்டம், பொறுமை மட்டுருந்து நம்பிக்கை இல்லைனாலும் கஷ்டம். அந்த 2ம் சேர்ந்து ஒரே விஷயந்தான். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பாபாவை வணங்கி வந்தோம்னா நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும். நம்பிக்கையோடு பூஜை செய்த ஒரு சகோதரிக்கு அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் பாபா. நெல்லையை சேர்ந்த சகோதரி அம்பிகா அவர்களுக்கு. ஆனால் நான் 5 விளக்கு பூஜை செய்யும் போதெல்லாம் எனக்கு ஒரு பரிசு கிடைக்கும்னா சொல்லுங்கம்மா, அற்புதமான விஷயம் சொல்லுங்கள். ஆனால் முதல் முறை நம்ம சேனல் பார்த்துட்டு 5 விளக்கு பூஜை செய்கிறேன். 5 நாட்கள் முடிகிறது. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, அதற்காக பாபாட்ட வேண்டிக்கிட்டு செஞ்சிகிட்டு இருந்தேன். எங்கள் சொந்தக்காரர் ஷீரடி போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு பாபாவின் விக்கிரகம் கொடுத்தார். பாருங்கள், நீ 5 விளக்கு பூஜை செய்கிற, நானே உன் வீட்டுக்கு வரேன். பிரமாதமாக வந்துட்டார். அடுத்த முறை நான் மீண்டும் 5 விளக்கு பூஜை செய்கிறேன். ஒரு கோரிக்கைக்காக தானே செய்கிறோம் இல்லையா எல்லாருமே. செய்யும்போது கோபுரம் டிவியிலிருந்து எனக்கு சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நீங்கள் அனுப்பி வச்சிங்க. பாருங்கள், ஒரு பொக்கிஷம் வீட்டுக்குள்ளே வருது. ஃபஸ்ட்டு பாபா வந்தார், அடுத்து பாபாவின் பொக்கிஷம் உள்ளே வந்தது. இப்போது என்ன அற்புதம் நிகழ்ந்தது சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. கணவர் ஒரு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காருன்னா, ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரமாதமாக கொட்டேஷன்லாம் ரெடி பண்ணிட்டாரு. நான் கணவர்கிட்ட சொன்னேன், நான் உங்களுக்கு 5 விளக்கு பூஜை பண்ணுறேன். கணவரை கூட்டிகிட்டு நேராக பாபாட்ட கொண்டு நிப்பாட்டினேன். பாபா, இவர் உங்கள் பையன், இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறார், பெரிய அமௌண்ட் இன்வால்வ் ஆகுது, நீங்கள் கூட இருந்து பிரமாதமாக பண்ணி கொடுங்க. இந்த கான்ட்ராக்டை அவருக்கு வாங்கி கொடுங்க, ஏன்னா இன்றைக்கி டெண்டர் போட போகிறார், நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சகோதரி 3 நாட்கள் 5 விளக்கு பூஜை முடித்தாச்சு. அன்றைக்கி தான் கணவர் டெண்டர் கொண்டு போய் அங்கே போஸ்ட் பண்ண போகிறாரு. அன்றைக்கி ஈவினிங் ரிசல்ட் கிடைக்க போகுது. கணவர் பாபாட்ட கொடுத்து வச்சு கொடுன்னாரு. அந்த டெண்டரை பாபாட்ட வச்சு பூஜை பண்ணி சகோதரி அனுப்பி விட்டாங்க. வீட்டில் 3ஆம் நாள் 5 விளக்கு பூஜை முடிக்கிறாங்க சகோதரி. மாலை கணவர்கிட்டேருந்து ஃபோன், அம்மா டெண்டர் நம்ம கம்பெனிக்கு ஓகே ஆகிடுச்சு, நம்ம கொட்டேஷனாக லோ கொட்டேஷன். பாபா பிரமாதமாக அற்புதம் பண்ணிட்டார், எனக்கு அந்த டெண்டரை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு, அடுத்த கணவர் சொன்ன விஷயம், இந்த ஒர்க் ஆர்டர்லாம் இருக்கலாமா, அதெல்லாம் 1 வாரம் ஆகுமா வர்றதுக்கு, நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க, நீ தொடர்ந்து பூஜை பண்ணு அப்படின்னாங்க. சகோதரி பாபாவிடம் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. 4ஆம் நாள் 5ஆம் நாள் 5 நாட்கள் பிரமாதமாக பூஜை முடிஞ்சாச்சு. 5ஆம் நாள் கணவர் ஃபோன் பண்ணுறாரு, அம்மா ஒர்க் ஆர்டர் வந்துருச்சு, இந்த தேர்ஸ்டேவே ஆரம்பிக்க சொல்கிறாங்க. சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. 1 வாரம் ஆகும் சொன்ன கணவருக்கு 5ஆம் நாளே கொடுத்துட்டார் பாபா. 5 நாள் 5 விளக்கு பூஜை செய்யும்போது சகோதரிக்கு ஒரு பரிசு கொடுப்பார் இல்லைங்களா. இன்று என்ன பரிசு கொடுத்தார்? ஒர்க் ஆர்டரே வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, வியாழக்கிழமை ஆரம்பிங்க அப்படிங்கிறார். கணவர் சொன்னார், எப்படி ஆரம்பிக்க போகிறேன்னு தெரியல. ஏங்க எந்த மறுப்பும் சொல்லாதீங்க, வியாழக்கிழமை பாபாவோட டே, நம்ம இந்த ஒர்க்கை ஆரம்பிக்கிறோம், பிரமாதமாக செய்கிறோம்னாங்க. கணவர் ஆரம்பித்து பிரமாதமாக பண்ணிட்டுருக்காருன்னா, நான் இந்த அற்புதத்தை உங்கள்கிட்ட சொல்லாமா வேண்டாமான்னு டைலமாவில் இருந்துக்கிட்டே இருக்கேன். எப்போ சொல்கிறதுன்னு தெரியல, பேமெண்ட் வந்தப்புறம் சொல்லலாமா, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கேன். அன்றைக்கி வியாழக்கிழமை உங்கள் எபிசோடு 1 கோபுரம் டிவியில் பார்க்குறேன்.
ஒரு தம்பி பொற்றையடி கோயிலுக்கு போகிறாரு, எப்படி கும்பிடுறதுனே தெரியல, கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எங்கள் சொந்தக்காரர் வந்தாருன்னு சொன்னார். இந்த நிகழ்வு எனக்கும் நடந்ததுன்னா அந்த அற்புதத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கண்ணா. பாபாவின் அருளாட்சிகள் நம்பினோம்னா நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சகோதரி அம்பிகா பிரமாதமாக சொன்னாங்க. கணவரும் மனைவியும் பொற்றையடி கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் கோயிலுக்கு முன்ன பின்ன போனதில்லை. எப்படி போகிறது என்ன வர்றது ஒன்றும் தெரியல. கோயில் வாசலில் போய் இறங்கிட்டாங்க. படி பெருசாக இருக்குது, எப்படி ஏறுறது, இங்கே எந்த பக்கம் போகணும், எப்படி போகணும் ஒன்றும் தெரியல. பார்த்தா அவங்க சொந்தக்காரர் கோயிலுக்குள்ளேருந்து வரார். வாங்க வாங்க, இப்போ தான் நீங்கள் முதல்ல வர்றீங்களா, வாங்க நான் வரிசையாக உங்களுக்கு எப்படி கும்பிடணும் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் பிரமாதமாக தரிசனம் பண்ணி வச்சார்னா. ஸோ நம்ம நிகழ்வு சேம் நிகழ்வு ஒரு தம்பிக்கு நடந்திருக்கு பொற்றையடியில். அப்போ பாபா இதை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னா, நான் இப்போ இந்த அற்புதத்தை சொல்லியிருக்கேன், நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா. நம்பிக்கையோடு செய்கின்ற 5 விளக்கு பூஜை பரிபூர்ண அருளை கொடுக்கின்றது. சகோதரி சொன்ன விஷயம் பிரமாதமாக சொன்னாங்க. இதெல்லாம் உண்மை, நிதர்சனமான உண்மை. பாபாவை நம்பி வணங்கும் போது நமக்கு அருள் மழை தான், அற்புத பரிசு தான் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். சகோதரிக்கு மட்டும்தான் கொடுப்பார் 5 விளக்கு பூஜை பண்ணால் பரிசு கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்று தான். பிரசாத் கணேஷ் கிரேட் 1, இவர் கிரேட் 2, கிரேட் 3 அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஒரே கிரேடு தான் அவர்கிட்ட. அத்துணை பேரும் பாபாவின் அன்பு குழந்தைகள். நம்ம எல்லாருமே நம்ம எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் அருளை கொடுப்பார். பாரபட்சமே கிடையாது அங்கே. இது ஒரு பார்வை அது ஒரு பார்வை அப்படி கிடையவே கிடையாது. அத்துணை பேருக்கும் ஒரே அருள் மழை தான். இதைத்தான் சகோதரி அடுத்த அற்புதத்தில் சொல்கிறாங்க. சென்னையை சேர்ந்த சகோதரி நிர்மலா அவர்கள், ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும்னா, பாபா நம்மிடம் வருகிறார் என்றால், அவர் நம்மை ஆட்கொள்கிறார் என்றால் நம்முடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வருகின்றன என்ற அர்த்தம். அது மட்டும் இல்லை, நம் வாழ்வாதாரம் உயரப்போகிறது என்ற அர்த்தம். பிரமாதமாக சொன்னாங்க சகோதரிக்கு நடந்திருக்கு. அதுதானே உதாரணமாக சொல்கிறாங்க. சகோதரிக்கு ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி பாபா தெரியாது. அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க கும்பிடும்போது கூட இவங்க என்ன ஒரு தாத்தா வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி தான் நினச்சிருக்காங்க. ஆனால் குடும்பத்துடன் ஷீரடி போகின்ற ஒரு வாய்ப்பை பாபா ஏற்படுத்துகிறார். அப்படி தான் ஆட்கொள்வார் இல்லைங்களா? பிரமாதமாக நம்மளை ஆட்கொள்வார். சகோதரி ஷீரடி போகும்போது கூட எனக்கு ஒரு பெரிய இன்வால்மெண்ட் இல்லைண்ணா. நான் போனேன், உள்ளே போனேன், கும்பிட்டேன். அந்த நம்ம சொந்தக்காரங்க கும்பிடுவாங்களா, அதே தாத்தா உட்காந்துருக்காரு அப்படி தான் நினச்சி கும்பிட்டுட்டு சுற்றி வந்துட்டு எல்லாம் வந்துட்டேன்னா. ஆனால் போயிட்டு வந்த பிறகு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம். அந்த சிட்டுக்குருவி காலையில் நூல் கட்டி இழுப்பேங்கார்ல பாபா, அந்த வேலையை பண்ணுறாரு. இப்போது சகோதரி வியாழக்கிழமை மட்டும் பாபா கும்பிட ஆரம்பித்தாங்க. அப்படி தானே பாபா வழிபாட ஆரம்பித்தேன். கணவர் ஒரு சின்னதாக கடை வச்சுருந்தார். முதல் அற்புதம் என் மகனின் மூலமாக பாபா நிகழ்த்தினார். மகன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காரு, ஃபைனல் இயர், கேம்பஸ் இன்டர்வியூ வருது. அது கொரோனா பீரியடு. 3 பேர் தான் செலக்ட் பண்ணாங்கன்னா அந்த 3 பேரில் என் பையன் ஒன்று. பிரமாதமாக வேலை கிடச்சிது என் பையனுக்கு. எனக்கு பாபாவின் அருமை அப்போ தான் புரிய ஆரம்பித்தது. அவருடைய கருணை அப்போ தான் புரிய ஆரம்பித்தது. எங்களை வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தினார். நான் என் கணவர் பெரிய பிஸ்னஸ் பண்ணார். ஒரு சின்ன வீட்டில் இருந்த நாங்கள் இன்றைக்கி பெரிய பங்களாவில் காரு பங்களாவோடு இருக்கோண்ணா. இதெல்லாம் எப்படி கிடச்சதுன்னு கேட்டிங்கன்னா பாபாவின் கருணை, உண்மை, சத்தியம். அவர் நம்ம கூட இருக்காருன்றதை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பார். சகோதரி சொல்கிறது 100% உண்மை. நிறைய பேர் சொல்கிறீங்க, சில பேர் எங்கிட்ட ஃபோன்லேயே கேட்குறீங்க, அண்ணா எங்கள் சொந்தக்காரர் சொன்னார் பாபாவை கும்பிட வேணாம், பாபாவை கும்பிட்டா பிரச்சனை வருங்கிறாரு. ஒரு அற்புதம் கூட பார்த்தோம் இல்லைங்களா, தூக்கி வாசல்லே வச்சுட்டாங்க பாபாவை. அதெல்லாம் அவங்கவுங்க ஸ்டைல். அது நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது அதை. ஆனால் நிதர்சனமான உண்மை எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மை தேடி பாபா வருகிறார் என்றால் நம்முடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வருகின்றது என்ற அர்த்தம். காலதாமதமாகலாம், காலதாமதமானாலும் பொக்கிஷம் கிடைக்கும், நமக்கு பொன் புதையல் கிடைக்கும். உண்மை எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, எல்லோருக்கும் கிடைக்கும். பாபா கொடுப்பார். அள்ளி கொடுக்கின்ற வள்ளல் அவர். நம்முடைய தேவைகளை அறிந்து கரெக்டாக கொண்டு வந்து நம்மள்கிட்ட சேர்ப்பார் எல்லாத்தையும். பிரமாதமாக இப்போ இந்த அற்புதத்தில் பார்க்குறோம் பாருங்கள். நம்ம எபிசோடு எப்படி கொண்டு போய் சேர்க்குறாரு பாருங்கள் அவங்கள்ட்ட. அம்மா இந்த எபிசோட் பாருங்கள், இதில் உனக்கு ஆன்சர் இருக்குது, பிரமாதமாக செய்யுங்க. எல்லா பரிகாரத்திற்கும் பாபாவிடம் பதில் உண்டு. வலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைங்கிறார் பாபா. கரெக்டாக நீ நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணு, உனக்கு பதில் உண்டு. உனக்கு
4 அற்புதங்கள் பார்த்தோம், பிரமாதமான அற்புதங்கள், மெய்சில் இருக்க வைக்கும் அற்புதங்கள். ஒரு சகோதரிக்கும் அமர்க்களப்படுத்தியிருக்கார். மலேசியா பாஞ்சாலி சகோதரியின் மிகப்பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சார். அடுத்து சகோதரி ஷிரடி போகிறாங்க, என்ன தரிசனம், எப்படி ஒரு பரிசு மழை, பிரமாதப்படுத்துகிறார். அடுத்து அம்பிகா சகோதரிக்கு 5 விளக்கு பூஜையுமாக பரிசு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அடுத்து நிர்மலா சகோதரி சொல்கிற மாதிரி பாபா நம்மிடம் வருகிறார் என்றால் நமக்கு நல்ல காலம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். சகோதரி அழகாக சொன்னாங்க, பிரமாதமாக சொன்னாங்க. இது பல பேருடைய கேள்விக்கு இன்று பதில் கிடைத்தது. நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? பாபாவிடம் கொண்டு போய் சேருவதற்கு சில மந்திரங்கள் நம்ம சொல்லணும். அதெல்லாம் நமக்கு பாலமாக செயல்படாது இல்லையா? அதற்காகத்தான் இந்த புத்தகம் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நம்ம சேனலில் அருள் பரிசாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய சேனலில் சொல்கிறாங்க, கோபுரம் டிவியில் கொடுக்குறாங்க, கோபுரம் டிவியில் இலவசம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. தயவுசெய்து எந்த சகோதரியும் இலவசம் என்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம இலவசமாக கொடுக்கல, அருள் பரிசாக கிடைக்கின்றது இந்த புத்தகம். எதற்காக அருள் பரிசுன்னு சொல்கிறேன்னா, அது படிக்க படிக்க நம் வாழ்வு உயரும். வேண்டுங்கிறவங்க உங்கள் அட்ரஸ் எனக்கு அனுப்புங்க, உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் நான். அப்புறம் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இது ஃபுல் செட். இது வேணும்னா மட்டும்தான் ஒரு ஹேண்ட்லிங் சார்ஜ் கேட்பாங்க கோபுரம் டிவியில். அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது எல்லா பொருளும் உங்கள் வீடு தேடி வரும். எப்படி இந்த 4 சகோதரிகளுக்கு அற்புதங்களை புரிந்தாரோ பாபா, நம்ம எல்லோருக்கும் அற்புத மழை பொழிவார். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கின்ற விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். பாபா நமக்கு அருள்மழை பொழிந்து கொண்டே இருப்பார். நம் கரங்களை பிடித்து, நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நம்ம அவர் கரங்களை பிடிக்கலை, அவர் நம் கரங்களை பிடித்து நம்மளை வெற்றி பாதையில் அழைத்து செல்வார். அதுதான் பாபா. நம்மளை விடவே மாட்டார். வா உன் கையை பிடிச்சிக்கிறேன், வா, அந்த கடகடன்னு இழுத்துட்டு போய் நம்மளை போய் நம் வாழ்வாதாரத்தை உயர்த்தி ஒரு மிகப்பெரிய உயரத்தில் உட்கார வைப்பார். அதற்கு தேவை என்ன வேணும்? நம்பிக்கை. அவரை நம்பணும். அவரை நம்பி வணங்குகின்ற போது நமக்கு அருளாட்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்த அற்புதம் பாருங்கள், பிரமாதமான 3 அற்புதங்கள் அமர்க்களப்படுத்தியிருக்கார். சகோதரிகளுக்கு அற்புதம் மழை தான் பிரமாதப்படுத்தியிருக்கார். இப்போல்லாம் நம்ம எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம். உங்களுடைய பிரார்த்தனைகளை தயாராக வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.